கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் அதிகாரிகளை கண்டித்து அதிமுக பெண் கவுன்சிலர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். ஹொசூரில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் தனது வார்டில் தனக்கு தெரியாமல் அதிகாரிகள் பல்வேறு பணிகளை மேற்கொள்வதாகவும் இதனால் தனது பகுதியில் உள்ள மக்கள் தன்னை கேள்வி கேட்பதாகவும் கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து அதிமுக கவுன்சிலர்கள் அவருக்கு ஆதரவாக கேள்விகளை எழுப்பியதால் நகராட்சி கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் உள்ள கோயிலுக்கு பக்தர்களை அனுமதிக்காததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சத்தியமங்கலம் அருகே தெங்குமரஹாடா அடர்ந்த வனப்பகுதியில் கருவண்ண ராயர் கோவிலில் நடைபெறும் மாசிமக திருவிழாவில் கலந்து கொள்ள 100 வாகனங்களுக்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ள நிலையில் ஏராளமான வாகனங்களில் பக்தர்கள் வந்திருந்தனர். இதையடுத்து 100 வாகனங்களுக்கு மட்டுமே வனத்துறை அனுமதி அளித்து மற்ற வாகனங்களுக்கு வனத்துறை அனுமதி மறுத்ததால் பக்தர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஆட்சியில் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் அருகே கடந்த ஆண்டு சாலை அமைத்த நிலையில் மீண்டும் அதே பகுதிக்கு சாலை அமைக்க டெண்டர் விடப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குண்டம் ஊராட்சிக்கு உட்பட்ட எல்லப்பாளையம் புதூர் கிராமத்தில் சென்ற வருடம் வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்தபோது புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் அதே பகுதியில் சாலை அமைப்பதற்காக தற்போது டெண்டர் விடப்பட்டுள்ளது. நல்ல நிலையில் இருக்கும் சாலைக்கு டெண்டர் விட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க முயற்சிப்பதாகவும் விடியா ஆட்சியில் மக்களின் வரி பணத்தை அதிகாரிகள் வீணடிப்பதாகவும் பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஊராட்சி மன்ற தலைவரும் குண்டடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் இணைந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இந்த ரோடு மீண்டும் போட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி 1 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா தாராபுரம் திருப்பூர் நெடுஞ்சாலை முதல் புள்ளக்காளி வளையம் அப்படிங்கிற கிராமத்து வரைக்கும் 1 கிலோமீட்டருக்கு சாலை மீண்டும் புதுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இப்போ 33,04,000 ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. நிதி ஒதுக்கி இப்போ டெண்டரும் பார்த்தீங்கன்னா அவசரமாக டெண்டர் வச்சிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் விவசாய நிலத்திற்கு அருகே உயர் மின்னழுத்த மின்பாதை அமைக்கும் தனியார் காற்றாலை நிறுவனத்தை கண்டித்து விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பியம்பட்டி கிராமத்தில் தனியார் காற்றாலை நிறுவனம் அரசு புறம்போக்கு மற்றும் விவசாய நிலங்களை பாதிக்கும் வகையில் மின்பாதை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா அரசு தனியார் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மயானத்திற்கு செல்ல பாதை வசதி இல்லாததால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குலதீபமங்கலம் கிராமத்தில் கமருதீன் என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு மயானத்திற்கு செல்ல உரிய பாதை இல்லை எனவும் பாதையில் தற்போது தனிநபர் ஒருவர் வேலி அமைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதையடுத்து உரிய பாதை வசதி ஏற்படுத்தி தர வேண்டுமென கோரி அவரது உடலை சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சேய் குளத்தில் மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கும்பகோணம் மோதிலால் தெருவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட சேய் குளத்தில் 2 நாட்களாக மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து உடனடியாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா ஆட்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலையில் கிராம சபை கூட்டத்தில் 100 நாள் பணியில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து கேள்வி எழுப்பிய போது அரசு அதிகாரி கூட்டத்திலிருந்து வெளியேறிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி அருகே கரிப்பூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தியின் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 100 நாள் பணிகளில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு உரிய பதிலளிக்க முடியாத அதிகாரி கூட்டத்தை புறக்கணித்து சென்றார். விடியா ஆட்சியில் ஊழல் குறித்து அதிகாரி உரிய பதிலளிக்காமல் சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கரிப்பூர் கிராமத்தில் சிறப்பு கிராம சபா கூட்டம் நடக்குதுன்னு எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. போய் பார்த்ததுனால அவங்க 100 நாள் வேலை திட்டத்தில் மட்டும் சிறப்பு கிராம திட்டத்தில் இது மட்டும் தான் இது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டர் பேசினார். இதில் நிறைய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு தகவல் கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் இதையும் மீறி நிறைய முறைகேடு இருக்குது. அதை ஒரு கலாய்வு பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய கண்டுபிடிக்கலாம்.
காரும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் மனைவி கண்முன்னே கணவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெற்றியூரை சேர்ந்த சேகர் மனைவியுடன் தவுத்தாய்குளம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த கார் மோதி சேகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சத்யா சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. AKS தியேட்டர் ரோட் பகுதியில் செல்லும் கழிவுநீர் கால்வாயில் கழிவுநீர் குப்பைகள் தேங்கியிருப்பதனால் கொசு உற்பத்தி ஏற்பட்டு நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் மதிக்கோன்பாளையம் பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாய் உடைப்பை சரி செய்யாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என அதிமுக MLA கோவிந்தசாமி தெரிவித்துள்ளார். பாதாள சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு வரும் வழியில் உள்ள குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு ஏரியில் கழிவுநீர் கலக்கிறது. இதன் காரணமாக குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் மாசடைந்து வருகிறது. எனவே இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசு இதை கவனத்தில் கொண்டு இங்கிருக்கின்ற அதிகாரியிடத்திலே நகராட்சி ஆணையரிடத்திலே நேரடியாக சென்று பேசியிருக்கிறோம். அவரும் உடனடியாக இதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 2-3 நாள் கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துகிற சூழ்நிலை ஏற்படும். எனவே இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக சரி பண்ண வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம்.